முக்கிய செய்திகள். அவசர சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் விதமாக ஜிப்மர் மற்றும் புதுச்சேரி அரசு மருத்துவமனை இணைந்து புதுச்சேரியில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் பயன்படும் வகையில் அவர்களுக்கு ஸ்மார்ட் செல்போன் கை கணினி வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் இயக்குநர் விர்சிங் நேகி, புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இதில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஸ்மார்ட் செல்போன் மற்றும் ரெயின்கோட்டும், அதில் பணிபுரியும் தொழில்நுட்ப ஊழியர்களுக்கு கை கணினி அதாவது டேப் மற்றும் ரெயின்கோட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதில் புதுச்சேரி மாநில அமைப்புசாரா தொழிலாளர் அணியில் 30க்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் அனைவரும் அமைப்புசாரா தொழிலாளர் அணியின் தலைவர் காத்தவராயன் தலைமையில் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் சங்கத்தினை நல வாரியமாக அறிவித்ததற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர்களான சலீம் பாஷா, முகமது சபீர் பிறந்தநாள் விழா பச்சையம்மன் அறக்கட்டளை சார்பாக முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய திடல் வளாகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கின்ற மனோகரன் தலைமை தாங்கினார். பச்சை வாழியம்மன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரிசி, சர்க்கரை, சேமியா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஐயப்பன், சங்கர், அருள், விக்ரமாதித்யன், ஹரி பிரசாத் உட்பட ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். திரைப்பட விழாவில் பேசிய கமல்ஹாசன், பாசப்புனையில் கன்னட நடிகரை மேடைக்கு அழைக்கும் பொழுது தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி, நீயும் நானும் சகோதரனே என்று உறவோடு பேசினார். இதை குறித்து கர்நாடகத்தில் தமிழர் எதிர்ப்பை தூண்டி விடுகிறார்கள். இந்த கருத்து தவறு என்றால் அவர்கள் தாராளமாக மறுக்கலாம், மாற்று கருத்தை முன்வைக்கலாம். அதை விடுத்து தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டும் வகையில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையாவும் பாஜக மாநில தலைவரும் கருத்துக்கள் தெரிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது. மேலும் தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை உருவாக்கி தமிழர் எதிர்ப்பை மேலும் மேலும் தூண்டி விடுகின்ற செயலாகும். இதன் தொடர்ச்சி என்னவாக இருக்கும் என்றால் கன்னட தமிழர்கள் தாக்கப்படுவார்கள், அவர்களுடைய வணிக நிறுவனங்கள், வீடுகள் தாக்கப்படும், தமிழ் முதலாளிகள், பேருந்து வணிக நிறுவனங்கள் தாக்கப்படும். இவையெல்லாம் கடந்த கால வரலாறு. கன்னடர்களின் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம் செய்வது தொடர்கதையாக இருக்கின்றது. கர்நாடக தமிழர்களின், தமிழ்நாட்டு தமிழர்களின் வாழ்வை, உரிமையை பாதுகாக்க தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடும் கன்னட இன வெறியர்களுக்கு எதிராக கடுமையான எதிர்வினையாற்றும். இந்த நிலையில் இன்று புதுச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னலில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமை தாங்கினர். வடக்கு கிளை செயலாளர் தோழர் சத்தியமூர்த்தி, ஐவேலிகுமார், துறவி முருகன், கடலூர் சூர்யா முன்னிலை வகித்தனர். தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் செகந்நாதன், தமிழர் களம் அமைப்பாளர் அழகர், நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க தலைவர் ரமேஷ், இளங்கோவன், தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் பாகூர் அன்பு நிலவன், தமிழ் அழகி, தரணிவேல் உள்ளிட்டோர் பங்கேற்று கன்னட இன வெறியர்களுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். புதுச்சேரியில் பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்து வரும் பழங்குடியினர் மற்றும் இருளர் மக்களை மத்திய அரசு ஆணைப்படி அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் இலவச மனைப்பட்டா கேட்டு போராடி வருகின்றோம். ஆனால் இதுவரை மனைப்பட்டா வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து புதுச்சேரி பழங்குடியினர் காட்டு நாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டமானது பழங்குடியினர் காட்டு நாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் தலைவர் ஏகாம்பரம், பழங்குடியினர் நலசங்க தலைவர் ராம்குமார் ஆகியோர் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் நரிக்குறவர்கள், இருளர் இன மக்கள் மற்றும் பள்ளி சிலம் சிறுவர்கள் என பழங்குடியினர் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் தங்கள் பயன்படுத்தும் பொருட்களுடன் போராட்டத்தில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை கையில் எடுத்து போராடுவதற்கான காரைக்கால் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட காரைக்கால் போராளிகள் வாட்ஸ்அப் குழு காரைக்கால் மாவட்டம் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு வெவ்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து
பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளது. இந்நிலையில் இக்குழுவின் பொதுக்குழு கூட்டம் இன்று தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி குழுவின் நிறுவனராக ஃபாரூக், வழிகாட்டு குழு தலைவராக சுவாமிநாதன், வழிகாட்டு குழு ஒருங்கிணைப்பாளர்களாக ரஹீம், கருணாநிதி, ராமச்சந்திரன் ஆகியோரும், தலைவராக வழக்கறிஞர் கணேஷ், செயலாளராக விடுதலை கனல், பொது செயலாளராக சிவகணேஷ், பொருளாளராக பிரபா உள்ளிட்ட 18 பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜம், நாகத்தியாகராஜன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மக்கள் நலனுக்காக கட்சி பாகுபாடின்றி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க காரைக்கால் போராளிகள் குழுவின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த இளையரசன் என்பவர் அவசர பண தேவைக்காக ஃபிங்கர் என்ற உடனடி கடன் செயலியை பதிவிறக்கம் செய்து கடன் பெற்றுள்ளார். இந்நிலையில் கடன் தொகையுடன் வட்டியை சேர்த்து குறிப்பிட்ட கடன் தேதிக்கு முன்னரே தாமதமின்றி செலுத்திய பிறகும் மர்ம நபர் கலையரசனை தொடர்பு கொண்டு பணத்தை உடனடியாக கட்ட வேண்டும் என கூறியுள்ளார். அதற்கு பணத்தை தாமதமின்றி கட்டிவிட்டதாகவும் மீண்டும் பணத்தை திருப்பி செலுத்த முடியாது என தெரிவித்ததை அடுத்து அவரது புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி பணத்தை செலுத்தவில்லை எனில் மார்பிங் மற்றும் ஆபாச புகைப்படங்களை உறவினர்களுக்கு பகிர்ந்து விடுவேன் என வாட்ஸ்அப் காலில் மிரட்டி தொடர் துன்புறுத்தல் அளித்ததன் காரணமாக மர்ம நபர் கேட்ட ரூபாய் 63,089 பணத்தை அவர் குறிப்பிட்ட வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்துள்ளார். ஆனாலும் மீண்டும் மர்ம நபர் கலையரசனை தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டிய நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கலையரசன் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் கலையரசன் அனுப்பிய பணம் சென்னையை சேர்ந்த கல்லூரி மாணவரான அசிமுதீன் பெயரில் உள்ள வங்கி கணக்கிற்கு சென்றது தெரியவந்ததை தொடர்ந்து அசிமுதீனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சென்னையை சேர்ந்த தன் நண்பரான சதாம் அன்சாரி என்பவரிடம் தன் வங்கி கணக்கு விவரங்களை அளித்ததாகவும் இந்த வங்கி கணக்கு தொடர்பாக தமக்கு ஏதும் தெரியாதென தெரிவித்ததை அடுத்து போலீசார் சதாம் அன்சாரியை சென்னையில் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கடன் செயலியில் பணம் பெறும் நபர்களை வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வாயிலாக மிரட்டி அவர்களிடமிருந்து வரும் மோசடி பணத்தை தன் நண்பர்களின் வங்கி கணக்கில் வரவு வைத்து பின் ஏடிஎம்மில் பணத்தை எடுத்து மோசடியில் ஈடுபடும் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிக்கும் மோசடி நபர்களின் வங்கி கணக்கிற்கு டெபாசிட் செய்ததும் இதுவரை பலரிடம் மிரட்டி பெறப்பட்ட 95 லட்சம் ரூபாயை சதாம் அன்சாரி வெளிநாடு வங்கி கணக்கிற்கு டெபாசிட் செய்து பணத்தை பாதுகாத்ததும் தெரிய வந்ததைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இதில் மூளையாக செயல்பட்ட துபாயை சேர்ந்த மோசடி நபர் உள்ளிட்ட சிலரை போலீசார் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வெள்ளையனூர் தாலுகா அலுவலகத்தில் துணை தாசில்தாரராக பணிபுரிபவர் பிரேம் சந்தர். இவரது அலுவலகத்திற்கு நேற்றைய தினம் ஆனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த அம்ருதா என்ற மாணவி பட்டப்படிப்பில் சேர்வதற்காக ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்கள் பெறுவதற்கு தாலுகா அலுவலகம் சென்று அவரது தந்தை முதியோர் உதவித்தொகை சான்றிதழுடன் மற்ற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். இதனை சரிபார்த்து கொண்டிருந்த துணை தாசில்தார் பிரேம் சந்தர் மாணவியின் தந்தையின் முதியோர் உதவித்தொகை சான்றிதழில் அவரின் கையெழுத்து போலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் இதுகுறித்து வெள்ளையனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் மாணவியின் தந்தை ஸ்ரீதர் மங்களம் தொகுதியை சேர்ந்தவர் என்பதால் அவர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அமைச்சர் ஜெயக்குமாரின் அலுவலகம் மூலமாக முதியோர் உதவித்தொகை சான்றிதழ் பெற்றதாக தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் தொடர் விசாரணை செய்ததில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு சான்றிதழ்களில் துணை தாசில்தாரின் போலி கையெழுத்திட்டு விநியோகம் செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து வெள்ளையனூர் போலீசார் இதில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியங்குப்பம் காக்கையன்தோப்பு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக ஆண்டு திருவிழாவின் உபசாந்தமாக இவ்வாலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் பொதுமக்களுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குணசீலன், செயலாளர் பச்சையப்பன், உறுப்பினர் சகிலா காண்டீபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். காஷ்மீர் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து
அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மத்திய அரசு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களின் மீது தாக்குதல் நடத்தி 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அழித்து வெற்றி கண்டனர். இந்த தாக்குதலின் பொழுது நாட்டு மக்களை காப்பாற்றிய முப்படை ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் தேசிய கொடி அணிவகுப்பு நடைபெறணி நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன் தலைமையில் செயலாளர் சந்துரு, பொருளாளர் சீதாராமன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த நடைபெறணி அரியங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே துவங்கி முக்கிய வீதிகளில் வலம் வந்து மீண்டும் பிரம்மன் சதுக்கத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து 70க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு புதுச்சேரி ஏஎஃப்டி திடலில் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் சிவசங்கர் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற தேசிய கொடி அணிவகுப்பிலும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியை சார்ந்த BM இன்டர்நேஷனல் பிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசாமி இயக்கத்தில் லிசி ஆண்டோனி, அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இசையமைப்பாளர் ஜோ ஸ்மித் இசையில் பாடலாசிரியர் ஸ்நேகன் வரிகளில் உருவான நான் 10 மாசம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைக்கம் விஜயலட்சுமி பாடியுள்ளார். தற்பொழுது இந்த பாடல் ஜி மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி சுமார் 15 லட்சம் பார்வைகளை பெற்று ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தற்பொழுது வேட்டவளம் ராமமூர்த்தி வரிகளில் பிரபல திரைப்பட பாடகர் அந்தோனி தாசன் பாடிய மது அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்ற 2வது பாடல் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனிடையே இயக்குனர் SA சந்திரசேகரன் குயிலி பட குழுவை பாராட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் குயிலி திரைப்படத்தின் பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றும் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த 24ஆம் தேதி கோடை விழா தொடங்கியது. கோடை விழாவில் பல்வேறு துறைகள் சார்பாக பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வாகவும் சுற்றுலா பயணிகளை கவரும் நிகழ்ச்சிகளில் ஒன்றாகவும் உள்ள நாய்கள் கண்காட்சி பிரையன் பூங்காவில் நேற்று நடைபெற்றது. கால்நடைத்துறை சார்பாக நாய்கள் கண்காட்சி வருடந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு 24வது ஆண்டு நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த நாய்கள் கண்காட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. குறிப்பாக சிட்சு, ஜெர்மன் ஷெஃபர்ட், பக், பொமேரியன், பிட்புல், ராட்வீலர், கிரேட் டான், பீகல், அமெரிக்கன் புள்ளி, ஸ்பானிஷ் மவுண்டேன், இங்கிலீஷ் பாயிண்ட், மினியேச்சர் ஸ்பின்ச் உள்ளிட்ட பல வகையான நாய்கள் பங்கேற்றன. மொத்தமாக 14 வகைகளான நாய்கள் இந்த போட்டியில் பங்கேற்றன. 5 பிரிவுகளாக இந்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் நாய்களுக்கு பராமரிப்பு மற்றும் நடத்தைகளை பார்த்து பரிசுகள் வழங்கப்பட்டது. 5 பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பெற்ற நாய்களுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை கொடைக்கானலை சேர்ந்த ராகவன் என்பவருடைய டாபர்மேன் வகை நாய்க்கு வழங்கப்பட்டது. முன்னதாக இந்த போட்டிகளுக்கும் பரிசளிப்பு விழாவிற்கும் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குனர் டாக்டர் பிரபு தலைமை தாங்கினார். சுற்றுலா அலுவலர் கோவிந்தராஜ், துணை அலுவலர் சுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நாய்கள் கண்காட்சியில் பங்கு பெற்று பரிசு பெற்ற நாய்களுக்கும் நாய்களின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த நாய்கள் கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழாவில் முன்னாள் உதவி இயக்குனர் டாக்டர் ஹக்கீம், கொடைக்கானல் உதவி இயக்குனர் டாக்டர் பிரபு, உதவி இயக்குநர்கள் சங்கர விநாயகம், கால்நடை மருத்துவர்கள் ஜெயராஜ், கோகுல் பிரசாத், ஆரோக்கியராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறந்த நாய்களை தேர்வு செய்தனர். கொடைக்கானலில் நடந்த நாய்கள் கண்காட்சியில் பங்கு பெற்ற பல்வேறு வகையான நாய்கள், மேலும் பரிசுகள் பெற்ற நாய்களுக்கு கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.